பாரதிய ஜனதா கட்சியுடைய மதுரை மாநகர் மாவட்டத்துடைய ஓபிசி அணி மாவட்ட பொதுச் செயலாளர் இளைஞர், துடிப்பான ஒரு ஆற்றல் மிக்க ஒரு நண்பர் சக்திவேல் அவர்களை இன்றைய அதிகாலை சமூக விரோதிகள் படுகொலை செய்திருக்கிறார்கள். படுகொலைக்கு பின்னால் என்ன மர்மம் இருக்கின்றது என்பதை பற்றி தான் இன்றைய தேசிய தலைமை, மாநில தலைமை, மாவட்ட நிர்வாகத்திடம் தொடர்ந்து போன் மூலமாக எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும், மாநில அமைப்பு சார் கேசவநாயகி அவர்களும், எங்களுடைய வழக்கறிஞர் குழுவும் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை ஒரு நிதானமற்ற ஒரு பதிலை அளித்துக் கொண்டிருக்கிறார். குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, அரசியல் தொழில் அதனால் படுகொலை செய்ய குடுக்கல் வாங்கல் பிரச்சனையில திராவிட மாடலில் படுகொலை செய்வதா வழக்கமா? தொடர்ந்து எங்கே பார்த்தாலும் கொலைப்பறிகள், கொலை, கொள்ளை, ரேப் கேஸு, இதுதான் இன்றைக்கு திராவிட மாடலில் நடந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்ந்து எல்லா மாவட்டங்கள்லையும் இது ஒரு அசால்ட் போக்கை கவனத்தில் காவல்துறை செலுத்தாததால் அசால்ட் போக்காக கொலை நடந்து கொண்டிருக்கிறது. சமூக விரோதிகளுடைய ஆதிக்கம் இன்னைக்கு தமிழகத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா வாழ்ந்த காலத்தில் காவல்துறை சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கினார்கள். அம்மாவுடைய கவனம், அவருக்கு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவல்துறையை புனிதப்படுத்துதலிலே நிறைய கவனம் செலுத்தினார்கள். அதனால் அங்கங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய சமூக விரோதிகளை கண்டறிந்து அவர்களை சட்டப்பூர்வமாக இரும்பு கரம் கண்டு உடக்கினதால் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அம்மா இருக்கும் காலத்தில் ஓரளவு தமிழகத்திலே நீடித்தது. இன்று பார்த்தால் இந்த திராவிட மாடல் மக்களுக்காக பல்வேறு விஷயங்களை செய்வார்கள் என்றுதான் தமிழக மக்கள் அவர்களை வாக்களித்து அரியணையில் அமர வைத்தார்கள். ஆனால் அவர்கள் அரசியல், குடும்பத்துக்குள் அரசியல் பகிர்வதும் குடும்பத்துக்குள் சொத்து சேர்ப்பதிலும் கவனம் செலுத்திவிட்டு காவல்துறையை ஒரு கம்பெனி ஏஜென்ட் போல் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். காவல்துறையை தன்னிச்சையாக செயல்படுத்த விடவில்லை என்றால் எங்களுடைய கருத்து, பாரதிய ஜனதா கட்சியுடைய கருத்து. கடந்த காலங்களில் ஏறத்தாழ 167 பேர் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களும் பரிவார இயக்கத்துடைய தலைவர்களும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுபோன்று இதுவும் இருந்துவிடக் கூடாது என்ற ஒரு ஐயம் எங்களுக்குள் இருக்கின்றது. ஒவ்வொரு தொண்டர்களுடையும் ஒவ்வொரு தலைவர்களுடையும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஊடக நண்பர்களும் காவல்துறை அதிகாரிகளும் நேர்மையாக விசாரணை செய்து உண்மையான குற்றவாளியை கைது செய்து அவருக்கு உரிய தண்டனை பெற்று தர வேண்டும். உயிரிழப்பு ஏற்பட்ட சக்திவேல் குடும்பத்திற்கு தமிழக அரசு மற்ற சமூகத்துக்கெல்லாம் எப்படி நிவாரணம் வழங்குகின்றதோ அதுபோல் நிவாரணம் வழங்கிய அரசு வேலைகள் கொடுப்பதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும். தமிழக அரசு இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு தானாக முன்வந்து அவர்கள் இதுக்கான பரிகாரத்தை தேட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி மதுரை மாநகர் மாவட்டத்தை கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கு உரிய நடவடிக்கை இல்லை என்றால் மிக விரைவில் தமிழகம் தழுவிய